உலகத்தாருடைய பார்வையில நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களை யாரும் புரிஞ்சுக்காம இருக்கலாம், உங்க மேல குற்றம் சுமத்தலாம், உங்களை உருவகேலி செய்யலாம், உங்களை அக்லியா நினைக்கலாம், படிப்பு இல்லை, பணம் இல்லை, வேலை இல்லை, உன்னால எப்பவும் பிரச்சனை தான்னு சொல்லி உங்களை ஒதுக்கலாம். ஆனா ஆண்டவருடைய கண்கள்ல நாம எப்படி இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். 1 சாமுவேல்ல அழகா படிக்கிறோம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றாள். வெறித்திருக்கிறாள் அப்படின்னா, so Eli thought that she was drunk and said to her, stop making a drunken show of yourself, stop your drinking and sober. So Eli think பண்றாரு, அன்னாள் குடிச்சிட்டு பேசுறாங்க, குடிச்சிட்டு ஜெபிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தெய்வ மனுஷனான ஏலி கர்த்தருடைய சமூகத்துல அழுது புலம்புற ஒரு பெண்ணை பார்த்து அவ குடிச்சிட்டு தான் அழறா, அவ குடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தவறா ஜட்ஜ் பண்றாரு. தேவ மனுஷனே அப்படி நம்மளை யோசிக்கும் பொழுது மனிதர்களை மாற்றம். அடுத்த ஒரு வசனத்துல சொல்லுது, கர்த்தர் அவளை நினைத்தருளினார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள ஆண்டவன் நினைச்சாலே போதும். யாருக்கும் நம்மளை ப்ரூவ் பண்ணணும்னு, எல்லாருக்கும் நம்மள அழகா தெரியணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை அநேகத்துல அதிகாரியா வைக்கிறாரு. சோ நம்ம உண்மையோடும் உத்தமோடும் ஓடினாலே போதும், நமக்கு ஒத்தாசை பரத்துல இருந்து வரும். ஆமென்.